ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ரெசிபி. செகண்ட் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு சிக்கன் 65 ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான சிக்கன் 65 ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஸ்பெஷலான சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி 1 pot ரைஸ் மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா நடுவில் குட்டி டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ரெசிபியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு நான் 3 எக்கு வந்து உடச்சி ஊற்றிருக்கேன் கிணத்துல. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் செஞ்சேன். ஸோ நல்லா பீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் சுகர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 5, 6 உங்கள் டேஸ்ட்டுக்கு, உங்கள் ஸ்வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சட்டிக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சினமன் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சினமன் பவுடர், பட்டைத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்டே பட்டைத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக, ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவா, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். 1/4 டம்ளருக்கும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க அந்த எக் பேட்டர். இப்போது தவா நல்லா காஞ்சதுக்கப்புறம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு, இப்போது அந்த பிரெட் ஸ்லைஸ், நார்மல் ஒயிட் பிரெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிரெட் ஸ்லைஸை 2 பக்கம் நல்லா முக்கி இந்த மாதிரி தவாவில் வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா முக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தவாவில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பட்டர், கீ எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு டபுள் சைடு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் கீழே டோஸ்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் டோஸ்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், லைட் ப்ரௌனாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட், இல்லை ஈவினிங் ஸ்நாக் எது வேணால் சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சூப்பரான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பட்டைத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் கார்னிஷ்காக கொஞ்சமாக வந்து மேப்பிள் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா தேன், ஹனி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஹனி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி விட்டுக்கோங்க. ஸோ மேலே வந்து பவுடர்ட் சுகர், அது வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg சிக்கனில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மஞ்சத்தூள் போட்டு ஏற்கனவே கழுவி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் மஞ்சத்தூள் நான் இப்போ ஆட் பண்ணலை. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆச்சி அந்த பிராண்ட் தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேயே இந்த மசாலையிலே பார்த்திங்கன்னா உப்பு, காரம் எல்லாமே இதில் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உப்புலாம் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நான் இன்னமும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 1/2 hour அப்படியே ஊறட்டும். ஹாஃப் அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு, இஞ்சி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, பூண்டு ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் இது தான். நெக்ஸ்ட்டு சீரக சம்பா ரைஸ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டம்ளர், இந்த அழாக்கில் 4 அழாக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம 20 minutes ஊற வச்சிடலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் இது தான். ஸோ ரைஸ் வந்து எப்படி இருக்கும் பாருங்கள், ரொம்ப குட்டியாக இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் சீரக சம்பா ரைஸ். இதில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து சிக்கனை நம்ம மேக்னேட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பிரியாணிக்குள்ளே சிக்கன் நான் மேக்னேட் பண்ணுறேன் இப்போது. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இந்த சிக்கனும் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்குற வரைக்கும் இந்த சிக்கனும் ஊறட்டும். ஸோ தட் இந்த சிக்கன் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஊற வைக்கிறோம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் பேன் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ப குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிபத்திரி எல்லாமே, பிரிஞ்சி இலை எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 5-6 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இன் பிட்வீன் நம்ம இந்த ரெசிப்பியில் புதினா ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி அந்த தக்காளி நசுக்கி விட்ட மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று சேரும், நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி தக்காளி நல்லா மேஷ் ஆகிடணும். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, புதினா, பச்சை மிளகாய், அந்த விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கியிருக்கு எல்லாமே. இப்போது மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ சிக்கனோட அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன். ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் வேறு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன் இது வரைக்கும் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து கலர் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இந்த கலரே வந்து போதுமான இருக்குது. உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி வேக விடுங்க. ஸோ தட் சிக்கன் நல்லா வெந்துடும் உங்களுக்கு. இப்போது திருப்பியும் நம்ம கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1க்கு 1.5 கணக்கில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 4 அழகு பாஸ்மதி சீரக சம்பா ரைஸ்க்கு 6 அழகு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1க்கு 1.5 அந்த கணக்கில். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி சலசலன்னு கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா சீரக சம்பா ரைஸ், அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரைஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்து ரைஸ் வெந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டி வரணும். தண்ணியும் ரைஸும் சேம் அளவில் இந்த மாதிரி இருக்கணும். அந்த டைம் தான் உங்களால் தம் போட முடியும். அப்போ தான் வந்து ரைஸ் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக ஒரு ஹாஃப் லெமன் வந்து நான் பிழிஞ்சு விடுறேன். லெமன் ஜூஸ் வந்து ஹாஃப் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விடுறேன். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இல்லைனாலும் பரவாயில்ல, புதினா மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாழையில் இந்த மாதிரி வந்து மடித்து அதில் வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி வாழையில் வந்து நல்லா மடித்து வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளேவர், வாழையோட ஃப்ளேவர் சூப்பராக அதில் இறங்கி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ பக்கத்தில் வந்து நான் தவா வச்சுருக்கேன், நல்லா காய வச்சு சிம்மில் வச்சுருக்கேன். அந்த பிரியாணி போட்டு அதில் வச்சு மேலே வந்து நம்ம வெயிட்டான ஏதாவது பொருளை வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்ட்டு. சூப்பரான சுவையான நம்மளோட சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருந்தது டேஸ்ட்டு. இந்த சீரக சம்பா வச்சு நீங்கள் வந்து பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பாஸ்மதி ரைஸில் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் 65 1/2 hour ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சைட் பை சைட் நீங்கள் எண்ணெயும் காய வச்சுக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி நம்ம எப்போ போட போகிறோமோ அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவு கூட கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனால உப்பு மேபி கம்மியாக இருக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் அந்த மசாலா மட்டும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உப்பு தேவை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அதிலே உப்பு இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம 1 by 1 சிக்கன் 65 போட்டு 2 சைடு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். தயிரோ லெமனோ எதுவுமே ஆட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா ஜூஸியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. சிக்கன் 65 ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயும் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு. ஸோ நம்மளோட சிக்கன் 65 நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாமே இந்த 3 ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பாய்.